முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ ஜெயிக்க போற. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்ற அந்த வெற்றி செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன். இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் தாண்டி இப்போ உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்காக நேரத்தையும் காலத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் என் செல்வமே. நான் யாருங்கிறத இப்போ நீ முழுவதும் புரிந்து கொள்ளும் விதமாகவும் இந்த திருச்செந்தூர் முருகனோட அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் இருக்குன்றத உனக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் தான் இப்போ எல்லாத்தையும் உனக்காக சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டும் அடுத்தவங்க கிட்ட கேட்டும் முடிவு எடுத்துக்கிட்டே இருக்காம உனக்காக நீயே யோசிக்க பழகு. நீ யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என் செல்வமே. ஒரு முறை தப்பான முடிவை எடுக்கும்போது அடுத்த முறை அதை நீ சரியாக சிந்திக்க முடியும் அல்லவா? எங்க தப்பா போயிருமோன்னு யோசிச்சு எல்லா விஷயங்கள்லையும் பயப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில எப்படிதான் முன்னுக்கு வர்றது? என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா உனக்கான முடிவுகளை நீயே எடுக்க பழகு. நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். மனசு குழப்பமாக இருக்கும்போது கொஞ்சம் தனிமையில உட்காந்து யோசிச்சின்னா நான் உனக்காக உன் மனக்குழப்பத்தை போக்குவேனேன் செல்வமே. உன் மனசுக்குள்ள காயமோ கஷ்டமோ இருக்கும்போது அமைதியாக மௌனமாக இருந்தாலே நான் உன் மனசுக்கு ஆறுதலாக பேசி உனக்கான தெளிவை உண்டு பண்ணுவேன். மனபலத்தோடு இருந்தாதான் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மனபலத்தை இழந்து விட்டால் உடல் பலம் ஒன்றுக்கும் ஆகாது என் செல்வமே. நீ செய்கிற காரியங்கள் தவறாகும் போது, நீ நடந்து போகிற பாதை கல்லும் முள்ளுமா கரடுமாறலாக இருக்கும்போது, கையில் காசே இல்லாமல் கடன் பிரச்சனையால் தவிக்கும்போது, கவலைகள் உன்னை ஆழ்த்தும் போது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கொள்ள பழகு. எதுவுமே தலைக்கு மேலே போகாது என் செல்வமே. என்ன நடந்தாலும் அதை உனக்காக சரி செஞ்சு கொடுக்கறதுக்காக உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன். அதனால் நீ ஒருபோதும் மனம் தளர தேவையில்லை. என்னதான் நீ எல்லார்கிட்டையும் பக்குவமாக பொறுமையாக நடந்துக்கிட்டாலும் கூட இந்த உலகம் யாரை எப்படி ஏமாளியாக்கலாம், யாரை எப்படி கோமாளியாக்கலாம், யாரை பைத்தியமாக்கலான்னு தான் யாருக்காவது யார் மூலமாகவாவது சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகமும் இந்த உறவுகளும் உன்னை எவ்வளவுதான் சோதிச்சாலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன்றத நீ மறந்துட வேண்டாமேன் செல்வமே. அடுத்தவங்க யாராவது ஒரு உதவின்னு கேட்டு நின்னாங்கன்னா ஆளா உன் கையில் இருக்கிறத கொடுத்து நீ உதவி செய்கிற. ஆனால் உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது, உனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஆளை நீ தேடும்போது உனக்காக யாருமே நிற்க மாட்டாங்க பத்தியா? இனிமேலாவது யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய். நன்றி கெட்டவர்களுக்கு நீ உதவி செய்யும்போது அது உனக்கே பாவமாகவும் மாறிடுன்றத புரிஞ்சுக்கோ என் செல்வமே. வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருப்பதற்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களை வேணாம்னு தவிர்க்கவும் ஒதுக்கி வைக்கவும் பழகிக்கோ. அப்படி நீ செய்யும்போது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுப்பது கூட ஒரு வகையில் அழகான நல்ல விஷயம்தானே. உனக்கு பிடித்தவர்களுக்காக உன்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் நீ செய்கிற. அதற்கு உரிய பலன் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கலேனாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். அப்படிதான் இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான பலனை இப்போது நல்லபடியாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ.
இந்த உலகத்திலேயே நீதான் சரியான சிறந்த பிள்ளை என்பதை முதல்ல நீ நம்பணும் என் செல்வமே. உன் மேல நீ நம்பிக்கை வைக்கும்போது, தன்னம்பிக்கையோடு நீ எல்லா காரியங்களையும் செய்யும்போது, எவ்வளவு கஷ்டமான இலக்குகளையும் கூட உன்னால் சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். உன் வாழ்க்கையில உனக்கான லட்சியம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை கண்டிப்பா உனக்கு நல்ல முறையில் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உன்கிட்ட பொய் சொல்கிறாங்க, ஆனால் நீ அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை கேட்டுட்டு கடந்து போகிறத நான் பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் சில பேர் நீ என்னவோ முட்டாள் மாதிரி என்ன சொன்னாலும் நம்புகிறவங்கிறது போல இஷ்டத்துக்கு இல்லாததையெல்லாம் உன்கிட்டேயே வந்து சொல்லும்போது, அதை கேட்கும்போது உனக்கு வேதனையாக இருப்பதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உன்னை முட்டாளாக நினச்சி தப்பாக நினைக்கிற, தப்பாக செயல்படுகிற அந்த அடி முட்டாள்களுக்கெல்லாம் வாழ்க்கையை பற்றிய புரிதலை நான் உண்டாக்குறேன். உன்னை பற்றிய அறிவாத்தனத்தையும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் கூட அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் செல்வமே. நீ பேசுகிறத எத்தனை ஒரு மனிதர் கேட்காம இருக்காங்களோ, உன்னுடைய பேச்சுக்கு யாரிடத்தில் மதிப்பு இல்லையோ அவங்கள விட்டு விலகி நிற்க பழகு. மறுபடியும் அவங்களே உன்னை தேடி வர்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ சரியாக சிறப்பாக எல்லா செயல்களையும் செய்ய பழகு. சில நேரங்களில் நீ அடுத்தவங்களை எதிர்பார்க்குறதை விட உன் வழியில் நீ தனியாக போவதே சிறந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் இந்த உலகம் சொல்லும். ஆனால் யாருமே தன்னை விட கொஞ்சம் நல்லா இருந்துட்டா இந்த உலகத்தில் யாருமே அதை விரும்ப மாட்டாங்கன்றது தான் உண்மை. அதனால் உன் வாழ்க்கை மாறும்போது, நீ நல்ல நிலைமைக்கு வரும்போது யாருக்கிட்டையும் போய் உன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வேண்டாமேன்னு செல்வமே. எந்த மனிதர் நல்லது செஞ்சாலும் தீமை செய்தாலுமே கூட அதற்குரிய நேரத்தில் அதற்கு தக்க பலனை நான் கொடுத்தே தீருவேன். எப்போதும் என்னையே நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எப்போதுமே ஒரு குடும்பத்தில் மனைவியை எதுக்காகவும் யாரிடமுமே விட்டு கொடுக்காத கணவன் இருக்கணும். அதே போல் கணவரிடம் எதையும் மறைக்காத மனைவி தான் நினைக்கிறதையெல்லாம் அவரிடம் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய துணையாக இருக்கும்போது, பிள்ளைகள் நண்பர்களைப் போல ரொம்ப நட்போட பழகும்போது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற போது அந்த வீடே அந்த வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் என் செல்வமே. உன் குடும்பத்திலேயும் இப்படிதான் உனக்கான துணையை சரியான புரிதலோடும் உண்மையோடும் நேர்மையோடும் விட்டு கொடுக்காத அன்போடும் பண்போடும் நான் உனக்காக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். நீயும் குடும்ப குழந்தைன்னு சந்தோஷமாக வாழ்க்கையை ஜெயிச்சு வாழும்படி கூடிய விரைவில் உனக்கான அற்புதங்களை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் என் செல்வமே. கர்மாவாக இருந்தாலும் சரி, விதியாக இருந்தாலும் சரி, நீ எது வேணும்னு ஓடி போய் தேடுறியோ அதை உனக்கு தரவே தராது. நீ எப்போ வாழ்க்கை மீது பெருசாக விருப்பமும் நாட்டமும் இல்லாமல் கிடைக்கிறது கிடைக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும்னு அதன் போக்கில் வாழ்க்கை விடுறியோ, அப்போது வாழ்க்கை மிக அழகானதாக உனக்கு மாறும். நீ எதிர்பார்க்கிறத விட எல்லாமே சிறப்பாக உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் என் செல்வமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அடக்க முடியாத கண்ணீரையும் சுமக்க முடியாத வலியையும் வேதனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் வெளியில் சிரிக்கிறவங்களா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும், இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும், இந்த அப்பன் முருகன் உனக்கு செய்ய வேண்டிய நல்லதை எல்லாம் நிச்சயமாக செஞ்சு கொடுத்தே தீருவேன். உன்னுடைய உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் நான் உரிய பரிசை கொடுத்தே தீருவேன் என் செல்வமே. நீ எந்த தப்புமே செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் உன்னை பற்றி தவறாக நினைக்கிறவங்களையும் தப்பாக பேசுகிறவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உனக்காக எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரனுடைய பேச்சு ரொம்ப அழகா, மயங்கக்கூடியதா, அன்பு நிறைஞ்சதா, பணிவு நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்வமே. கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம் நீ ஏமாந்து போகாம கவனமா இருக்க கத்துக்கோ. ஒருத்தவங்களுக்கு நீ தேவைப்படுற வரைக்கும்
உன்னுடைய பயன் அவர்களுக்கு கிடைக்கும் வரையிலும் உண்மையான அன்பை செலுத்துவாங்க. எப்போ அவங்க வேலையும் காரியமும் முடிஞ்சிருச்சோ, அவங்களுக்கு இனிமே நீ பயன்பட மாட்டேன்னு நினைக்கிறாங்களோ, அப்போதே அவர்களுடைய போலியான அன்பு வெளிப்பட்டு விடும் என் செல்வமே. நீயும் எப்போதுமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வழியாகவும் போராட்டமாகவும் மட்டுமே பார்க்காத. ஏன்னா அது உன் வாழ்க்கைக்கான சவாலாகவும் முன்னேற்றத்துக்கான பாதையாகவும் கூட இருக்கலாம். எப்பவுமே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை கஷ்டப்படும்படியே விட்டுட மாட்டேன். உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பேசுகிறதையெல்லாம் தப்பாகவே புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியாக மௌனமாக இருக்க பழகு. சில பேர் நான் தான் பெருசுன்ற ஆணவத்தோட எதுவாக இருந்தாலும் தவறாகவே பேசக்கூடிய திமிரோடு நடக்கக்கூடிய குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படி தப்பும் தவறுமா ஆணவத்தோடு திமிரோடு இருக்கக்கூடியவர்களிடம் நீ வாயை திறப்பதை விட அமைதியாக இருப்பது தானே சரியாக இருக்கும். வாழ்க்கையின் இந்த நிதர்சன உண்மைகளை எல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினச்சி வருத்தப்படாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டினா இந்த முருகன் அருளால் எல்லாமே உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் அருள் புரிவேன்.